இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் சார் இவங்க? இவங்கள எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க? வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கம். உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க மனைவிக்கு என்ன நல்லா தெரியும். சுபத்ரா, இவர் உனக்கு தெரியுமா? சார் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? உங்களை எப்படி நான் மறப்பேன்? உங்க மனைவி செஞ்சது மறக்கக்கூடிய காரியமா என்ன? என் மனைவி என்ன பண்ணாங்கிறது நீ சொல்லாத சுபத்ரா. உன்னாலதான் என் மனைவி தூக்குல தொங்குனா. அதை என்னால மறக்கவே முடியாது. என்னாலயா? என்னாலயா உன் மனைவி தூக்குல தொங்குனா? இல்லவே இல்ல. அடுத்தவங்க பாட்ட, அதுவும் ஒரு சின்ன பொண்ணோட பாட்ட திருடி போட்டியில பாடினா அது தப்புன்னு ஒரு சீஃப் கெஸ்டா நான் சொன்னேன். நான் சொன்னதுமே அவ அதை அவமானமா நினைச்சுக்கிட்டு செத்து போயிட்டா. அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? சுபத்ரா, இங்க என்ன நடக்குது? நான் சொல்றேங்க. சுபத்ரா, பழைய கதையில திரும்ப பேச வேண்டாம். பாஸ்கர் சார், உங்க மனைவி சொன்னதை கேட்டீங்கல்ல? ஒரு பழைய பகைய பைசல் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்ற நீ? இன்ஸ்பெக்டர், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். மேடம், இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள். இந்த வீடு இவரோட பேர்ல இருக்கிறதா லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுது. ஆனா நீங்கெல்லாம் அவர் வீட்டில் இருக்கிறதாவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்கன்னு இந்த வீட்டை காலி பண்ண வைக்க தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு எங்களையும் ரெஜிஸ்ட்ரார் சாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. லீகல் டாக்குமெண்டா? நான் இந்த வீட்டை யாருக்குமே எழுதி கொடுக்கலையே. நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? சார், நீங்க பேசுறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார், அப்படி இருந்தா முதல்ல அதை காமிங்க பாப்போம். ஏன் சார், ஒருத்தர் ரெஜிஸ்ட்ராரையே கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா அப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா அவர் சைடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? இன்ஸ்பெக்டர், சின்ன பசங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இத படிச்சு உன் பசங்க கிட்ட சொல்லு.